Hi guys, welcome to Infosable. Welcome to JavaScript for complete beginners tutorial in Tamil. Okay, so இந்த வீடியோவில் இந்த tutorial playlist எதுக்குன்னா JavaScript பற்றி full and full எல்லா கான்செப்டையும் சொல்லித்தர வீடியோ. ஓகே, ஸோ JavaScript என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறது, ஹிஸ்ட்ரி அண்ட் அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ், கண்ட்ரோல் ஃப்ளோஸ் எக்ஸெட்ரா கடைசியில் ECMAScript வழியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிகினர் ஃப்ரெண்ட்லிக்கு சொல்லித்தர இந்த கோர்ஸ். ஓகே, ஸோ மறக்காமல் JavaScript கற்றுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் கற்றுக்கணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் JavaScriptனா என்ன? பேர்லேயே இருக்குது JavaScript. ஸோ இட்ஸ் இனிஷியலி, இந்த வேர்டு இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிஷியலி அது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். பிரெண்டன் எய்ச்ன்றவர் நெட்ஸ்கேப்பில் ஒர்க் பண்ணும்போது 1995 கண்டுபிடிச்ச ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதுவும் 10 days உட்காந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எவ்வளோ வெறித்தனமான. ஸோ அவர் கண்டுபிடிச்சது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக இருந்தாலும் அது போக போக டைம் ஆக ஆக பல பெரிய கம்பெனிஸான ஃபேஸ்புக், கூகுள்லாம் அது மேலே இன்வெஸ்ட் பண்ண அது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக மாறிடுச்சு. இப்போ JavaScript இல்லாத இடமே இல்லை. 1995 அது இருக்கிற இடமே கம்மி தான்ன்ற மாதிரி இப்போ 2021 அது இல்லாத இடமே இல்லை. ஓவர் 97% எல்லா வெப்சைட்லேயும் JavaScript இல்லாத ஒரு JavaScript யூஸ் பண்ணாத வெப்சைட்டோ ஆப்போ இங்கே இல்லை. ஏன்னா அவ்வளோ பூம் ஆகிடுச்சு. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் 2018 நடத்தின சர்வேல JavaScript தான் மோஸ்ட் பாப்புலர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ JavaScriptனா இதுதான். ஸோ அது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இனிஷியலி. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அது க்ரோம், அதாவது ப்ரௌசர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், நெட்ஸ்கேப் அண்டு க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸுன்ற ப்ரௌசரில் மட்டும்தான் ரன் ஆகிற ஒரு இதுவாக இருந்துச்சு, லாங்குவேஜாக இருந்துச்சு. அதுவும் ப்ரௌசரில் இருக்க இன்ஜின், இப்போ க்ரோம் எடுத்துட்டிங்கன்னா V8 இன்ஜின் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு இன்ஜின்லாம் இருக்கும். ஸோ அந்த இன்ஜின் மூலியமாக தான் ப்ரௌசரில் மட்டும் ரன் ஆகிட்டு இருந்த ஒரு JavaScript. ஒரு கோடர் பெரிய ஆள். ஸோ அவர் என்ன பண்ணார்னா இதை C++ஓட இந்த இன்ஜினை ஆட் பண்ணி, க்ரோமோட வெர்ஷன் 8 இன்ஜினை C++ஓட ஆட் பண்ணி, ஸோ இப்போ அது க்ரியேட் பண்ணது தான் நோட். ஸோ அதுதான் Node.js. ஸோ Node.jsன்றது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரோட ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட்டே க்ரியேட் பண்ணிடுறாரு. அதாவது உங்கள் டெஸ்க்டாப்பில் உட்காந்தே JavaScript கோட் அடித்து ஸோ பேக்கெண்டில் ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட் இனிஷியலாக JavaScripட்டை வெறும் க்ரோம் ப்ரௌசரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா க்ரோம் ப்ரௌசர், ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் தான் அதோட இன்ஜின் இருக்குது. ஸோ அந்த இன்ஜினில் மட்டும்தான் ரன் பண்ணி கோடை எவால்வேட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி Node.js ஒன்று க்ரியேட் பண்ணனால அந்த ரன் டைம் என்விரான்மெண்ட்டை உங்கள் லேப்டாப்போ டெஸ்க்டாப்லேயோ நீங்களே க்ரியேட் பண்ண முடியும். தட்ஸ் சிம்பிள். ஸோ JavaScripட்டை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்டுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த Node.js வந்தனால பேக் எண்டுக்கு யூஸ் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃப்ரண்ட் எண்டும் வந்துருச்சு, பேக் எண்டும் வந்துருச்சு. ஸோ JavaScript ஒன்று கற்றுக்கிட்டாலே போதும், நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகிடலாம். ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைடில் கில்லியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா JavaScript இஸ் த பெஸ்ட். ஸோ எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு வெப் டெவலப்பர் ஆகணுன்னா Node.js வேணும். ஸோ அதை வச்சு பேக் எண்ட்லேயும் பண்ணலாம், ஃப்ரண்ட் அண்ட் JavaScript வச்சு டிசைனும் பண்ணலாம். மொபைல்னால் ரியாக்ட் நேட்டிவ், ஆங்குலர் நிறையா இருக்குது. ஸோ Vue.js இதெல்லாம் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் க்ரியேட் பண்ணலாம். Node.js வச்சு பேக் அண்ட். டெஸ்க்டாப்னால் Electron.js வச்சு அந்த இதெல்லாம் ஃப்ரேம் ஒர்க்ஸை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ JavaScript இஸ் only one top programming language to enter டெவலப்மெண்ட். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோட முதல் கீயாக இருக்கிறது JavaScript தான். இதனால தான் நம்ம JavaScript கற்றுக்கலான்றேன். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி சொல்லியாச்சு, கற்றுக்கலான்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம JavaScript ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம். ஸோ இதோட ப்ரீ ரெக்வயர்ஸு இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கலாம், ஏன்னா இதுக்கும் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா HTML, CSS வீடியோலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நம்ம சேனலில். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் கற்றுக்கோங்க. இல்லைன்னா நான் போடுற வீடியோலலாம் HTML, CSS கொஞ்சம் வரும், அதையும் சேர்ந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டைம் இருந்தால் அந்த டுட்டோரியலும் பார்த்துட்டு வாங்க. ரொம்பலாம் இருக்காது, 7 வீடியோலேயே HTML சீக்கிரமாக முடிஞ்சிடும். பேசிக் தான், உங்களுக்கு புரியும். ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.